வணக்கம் நண்பர்களே! வாங்க இன்னைக்கு ஒரு அருமையான செய்திக்கு போலாம். இன்னைக்கு எத பத்தி பார்க்க போறோம்னா, தமிழ்நாடு அரசு ரீசென்ட்டா கிராம நிர்வாக உதவியாளர் பணிக்கு காலியாக உள்ள 2299 காலிப்பணியிடங்கள் மாவட்ட வாரியா நிரப்பப்படணும்னு ஒரு அரசாணை வெளியிட்டிருந்தாங்க. அந்த அரசாணையை ஏற்று மாவட்ட வாரியா சுற்றறிக்கை வெளிவர ஆரம்பிச்சிருச்சு. வாங்க அத பத்தி டீட்டெயிலா பார்க்கலாம் இந்த வீடியோல. இந்த வீடியோவ கடைசி வரைக்கும் பாருங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். வெல்கம் டூ தடகளை உடைய சரித்திரமடை. ஃபர்ஸ்ட் வாங்க. கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் சுற்றறிக்கை வெளியிடுறாங்க. அதெல்லாம் சீக்கிரமா வாங்க. இதுல முக்கியமானது மட்டும் பார்க்கலாம் வாங்க. இத பாருங்க. கோயம்புத்தூர் மாவட்டத்தில் 8 வட்டாரங்களில் 3 ஆண்டுகளுக்கும் மேற்பட்டு காலியாக உள்ள 61 கிராம உதவியாளர் பணியிடங்கள் நிரப்புவது குறித்து தொடர்பாக சொல்லி கொடுத்துறாங்க. அதாவது 8 வட்டங்கள்ல 61 வேகன்சி காலியா இருக்குது. எங்கங்கன்னா சூலூர்ல 11 வேகன்சி, அன்னூர் வட்டத்துல 7 வேகன்சி, பொள்ளாச்சியில் 21, கிணத்துக்கடவுல 4, மேட்டுப்பாளையம் 5, பேரூர் 2, கோயம்புத்தூர் வடக்குல 6, ஆனைமலை 5, மொத்தம் டோட்டலா 61 வேகன்சி இருக்குது. இதுக்கு ஒரு சில முக்கியமான நிலை கொடுத்துட்டாங்க பாருங்க. கிராம உதவியாளர் காலிப்பணியிடங்கள் நிரப்புவதற்கு விண்ணப்பங்களை பெறுவதற்கான கடைசி நாள் 4/8/2008 சொல்லிக்கிறாங்க. அதாவது இது அனௌன்ஸ் பண்ணதுல இருந்து 30 நாளுக்குள்ள. அடுத்தது விண்ணப்பங்கள் பரிசீலனை மற்றும் வாசித்தல் மற்றும் எழுது திறனுக்கான நேர்காணல் நடத்தும் பொருட்டு தகுதியானவர்களுக்கு கடிதம் அனுப்பப்பட்ட நாள். உங்களுக்கு கடிதம் விண்ணப்பம் பெறப்பட்ட நாளிலிருந்து 10 நாளுக்குள்ள விண்ணப்பம் சொல்லிக்கிறாங்க. அதுக்கு லாஸ்ட் டேட்ல 14/8/2005 கொடுத்துறாங்க. அடுத்து படித்தல் மற்றும் எழுதுதல் திறனாய்வு நடைபெறும் நாள் எப்பன்னா கடிதம் அனுப்பினது 21 நாளுக்குள் அனைத்து தகுதியுள்ள விண்ணப்பதாரருக்கும் தகவல் சென்றடைவதை உறுதி செய்ய வேண்டும். தேவைப்பட்ட விண்ணப்பதாரர்களின் எண்ணிக்கையை பொறுத்துன்னு சொல்லிடுறாங்க. படித்தல் மற்றும் எழுதுதல் திறனை தேர்வு எப்போ நடைபெறும்னா 4/9/2005 19/9/2005 நடைபெறுகிறாங்க. அடுத்தது நேர்முகத் தேர்வு எப்போ நடைபெறும்னா 26/9/2005 8/10/2005 வரைக்கும் நடைபெறுகிறாங்க. அது படித்தல் மற்றும் எழுதுதல் திறனை தேர்வு நடத்தப்பட்ட கடைசி தேதியிலிருந்து 15 நாட்கள் தேவைப்பட்டால் விண்ணப்பத்தின் எண்ணிக்கை பொறுத்து நேர்காணல் 7 நாளுக்கு நடத்தப்படலாம் சொல்றாங்க. அடுத்தது இறுதி தேர்வு மற்றும் தேர்வுகள் பட்டியல் வெளியிடுதல் 21/10/2005 செய்கிறாங்க. நேர்காணல் நடத்தப்பட்ட தேதியிலிருந்து 15 நாளுக்குள்ள. இதான் கோயம்புத்தூர் மாவட்டம் முக்கியமான டேட்டு. அடுத்து வாங்க ஈரோடு மாவட்ட ஆட்சியர் முதலியார் செய்தி போனோம். ஈரோடு மாவட்டத்தில் டோட்டலாக எத்தனை வேகன்சி இருக்குன்னா 141 வேகன்சி இருக்குது. டோட்டலாக வருவாய் கிராமம் 325 கிராமத்தை 141 வேகன்சி இருக்குது. அது வட்ட வயதிலே கொடுத்துருக்காங்க. அது செக் பண்ணிக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன்லாம் நம்ம டெலிகிராம் சேனல், நான் வாட்ஸ்அப் சேனல் இருக்குது, நான் ஃபேஸ்புக் சேனல் இருக்குது. அதில் போடுறேன். நீங்கள் ஏதாவது கால் பண்ணிக்கங்க. அதேமாரி தான் ஈரோடு மாவட்டத்துக்கும் ஒரு சில இம்பார்ட்டன்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் செக் பண்ணிக்கங்க. அடுத்தது நம்ம திருப்பூர் மாவட்டம் பார்க்கலாம். திருப்பூர் மாவட்டத்தில் டோட்டலாக எத்தனை வேகன்சி இருக்குதுன்னா 102 வேகன்சி இருக்குது. இந்த சுற்றறிக்கையை நான் நம்முடைய டெலிகிராம் சேனல், நான் அதர் சேனலில் போடுறேன். அதை போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கங்க. விஓ அசிஸ்டன்ட் சேலரி எவ்வளோ கிடைக்குன்னா 17,100 முதல் 35,000 வரைக்கும் செய்கிறாங்க. ஸ்டார்டிங் சேலரி 15,100 இருக்கும். இப்போதைக்கு 3 மாவட்டம் தான் சுற்றறிக்கை வெளியிட்டுக்கிறாங்க. மற்ற மாவட்டம் குழுவி சீட்டு வெளியிடுவாங்க. நம்ம சேனல் ஃபாலோ பண்ணிக்கங்க. நான் ஒன்றுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகே நம்பளே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்சால் மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் கொண்டு வேணால் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு கவர்மெண்ட் மற்றும் ஜென்ரல் கவர்மெண்ட் வேறு எந்த ஸ்கீம் பற்றி தெரிஞ்சுக்கனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அப்கமிங் வீடியோ ஸ்கீம் பற்றி எல்லாம் போடுறேன். நன்றி, வணக்கம்.